ஹலோ. ஏ நான் ப்ரொடியூசரோட மனைவி தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் ஸ்வப்னா. ப்ரொடியூசர் கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ரொடியூசர் வீட்ல இல்ல. நீ ஏதாவது பேசணும்னு நினைச்சா என் கூட பேசினா போதும். எனக்கு ப்ரொடியூசர் கூட பர்சனலா கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரியாம பர்சனலா ஒண்ணு வேணாண்டி. நீ ஆக்ட் பண்ண தானே வந்திருக்க. ஆக்ட் பண்ணிட்டு போ. என்ன உனக்கு நாகரிகம் தெரியல? நீ சொல்றியா நாகரிகத்தை? அடியே, என் புருஷனுக்கு வலைய வீசணும்னு நினைச்ச சுட்டு தள்ளிடுவேன். என்னடி சொன்ன? நான்சென்ஸ். வெயிடி போன பொறுக்கி நாயே. சரளா, நீ சொப்னா கிட்ட எவ்வளவு நேரம்? ஓஹோ, சொப்னா. அவ பேரை கேட்டா போதும் தானா உருகிடுறீங்க. ஏய், நான் பல லட்சங்கள் போட்டு எடுக்கிற படத்தோட ஹீரோயின் அவ. ஹீரோயின் எல்லாம் சினிமாவோட. வீட்ல வேண்டாம். அனாவசியமா குழப்பாத. நான் பேசுறதுல இல்ல குழப்பம், நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அது சரி, அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டியா? சரளா, என் ரூட்ல குறுக்கிட்ட அவளும் இங்க வந்து குற்றம் பண்ணுவா, ஞாபகம் வச்சுக்க. என்னங்க? கையெடுங்க. உங்க வைஃப் சொன்னாலே எனக்கு நாகரிகம் இல்லைன்னு. அவ புதுசாவா பேசுறா சொப்னா. அந்த கழுதையோட பேச்ச கேட்டு நீ ஆத்திரப்பட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அவ ஜெயிச்சிருவா. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு அவ நாகரிகம் இருக்காங்கறா. அவ பேச்ச கேக்குற அவசியம் ஒண்ணும் இப்ப எனக்கு இல்ல. அதெல்லாம் அப்ப. நீ அவள மாதிரி பிடிவாதமா பேசினா என்ன அர்த்தம்? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் 1000 பேர் என் பின்னாடி வருவான். என்னத்த பேசி என்ன? எல்லாத்தையும் மறந்து நான் உங்களை காதலிச்சேன் பாருங்க. அத புரிஞ்சுதான் என் ப்ரொடக்ஷனுக்கு உன் பேரை வச்சிருக்கேன். என்ன இப்படி எல்லாம் நீங்க ஒண்ணும் காக்க பிடிக்க வேண்டாம். பார் சொப்னா, எனக்குள்ள சொந்தம் நீ ஒருத்திதான். நீ வந்துட்டா அவளை வெளியே அனுப்பவும் தயாரா இருக்க. ஏன் சொல்றேன்னா, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை.